இந்த சுதந்திர தினத்தன்று என்னுடைய சொந்த கிராமம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கீழ்சிவரி கிராமத்தில் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டேன். இந்த கிராம சபை கூட்டத்தின் முக்கிய தீர்மானம் அருகில் உள்ள மது கடைகளை மூட வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த மது கடைகளால் பல பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், அதே போன்ற இங்கே அந்த கடையோரம் செல்கின்ற மாணவிகள் எல்லாம் கீழே கிண்டல் செய்கின்ற ஒரு சூழல். இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் ஒருமனதாக எங்கள் ஊர் கீழ் சிவரியில் மதுக்கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார். இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அருகில் உள்ள அத்தனை மதுக்கடைகளும் மூட வேண்டும். காரணம், கிராம சபை தீர்மானம் என்பது சட்டசபையிலே சட்டம் இயற்றுவது போன்று, நாடாளுமன்றத்திலே சட்டம் இயற்றுவது போன்று, அதற்கு நிகராக கிராம சபை தீர்மானமும் அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறது கிராம சபைக்கு. எதற்கு இதை நாங்கள் இன்று செய்தோம் என்றால், எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் போராடி வருகிறார்கள். தமிழ்நாட்டில் மது இல்லா தமிழகம், போதை இல்லாத தமிழகம், அனைவருக்கும் நல்ல வீடு இருக்க வேண்டும், அனைவருக்கும் தரமான இலவச கல்வி கிடைக்க வேண்டும், நல்ல மருத்துவம் கிடைக்க வேண்டும், விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் எங்களை வழிநடத்துகின்ற மருத்துவர் ஐயா அவர்கள். தமிழ்நாட்டில் இன்றைய சூழலில் 3 தலைமுறைகள் மதுவுக்கு அடிமையாகி அதிலிருந்து மீள முடியாத ஒரு சூழல். இப்போ இருக்கின்ற இந்த தலைமுறை போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி அவர்களுடைய வாழ்க்கையை இழக்கின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அன்று என்னுடைய முதல் சந்திப்பு முதலமைச்சரிடம், எப்படியாவது இந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துங்கள் என்று முதல் சந்திப்பிலே நான் சொன்ன வார்த்தைகள் தான். 3 ஆண்டுகள் கடந்தும் ஒரு சின்ன நடவடிக்கை என்றால் ஏதோ அப்பப்போ நாங்க கஞ்சா 2.0, 3.0, 4.0 ஏதோ ஒரு 5000 பேரை கைது பண்ணுவாங்க. அவங்க 15 நாள் வெளியில வந்துருவாங்க. ஆனா காவல்துறைக்கு தெரியாம ஒரு போதை பொட்டலம், கஞ்சா பொட்டலம் விற்க முடியாது, கள்ளச்சாராயம் பொட்டலம் விற்க முடியாது, எதுவும் வைக்க முடியாது. காவல்துறை முழுமையாக காவல்துறை உடந்தையோடு தான் இந்த கஞ்சா, இந்த கள்ளச்சாராயம் எல்லாமே தமிழ்நாட்டில் அதிக அளவில் விற்கப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. மீண்டும் சொல்கின்றேன் முதலமைச்சரிடம், தயவு செய்து இந்த தலைமுறைகளை காப்பாற்றுங்கள். காலங்காலமா உங்க பேர் கருப்புல எழுதப்படும். ஏன்னா உங்க ஆட்சி காலத்துல தான் தமிழ்நாடு போதை மாநிலமாக மாறி இருக்கிறது. ஏன்னா போதை அங்கங்க இந்த கஞ்சா, இந்த காக்கைன், ஹெராயின், அபின், எல்எஸ்டி, ஆம்பிட்டமின், ஃபென்டனைல் எல்லாமே கிடைக்குது. அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குது எல்லாமே தமிழ்நாட்டில் கிடைக்குது. நடவடிக்கை சாதாரணமாக எடுத்துட்டு போகலாம். எந்தெந்த பகுதியில் இருக்குதோ அந்த டிஎஸ்பி 2 டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணுங்க. மாவட்டத்தில் அதிகமாக இருந்தால் 2 எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுங்க. தானா நடக்கும், தானா கட்டுப்படுத்துவாங்க. ஆனால் அது கூட எண்ணம் இல்லை முதலமைச்சருக்கு, அந்த எண்ணமே கிடையாது. அது இதெல்லாம் தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ மோசமான சூழல். பள்ளிக்கூடத்தில் அன்னைக்கு இப்படி பார்த்தா திருவள்ளூர் மாவட்டத்தில் அது போதையில் அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தர் அருவாள் வெட்டி எடுத்துட்டு வரான், பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துட்டு வரான் போதையில். எது காலேஜில் சொல்ற, ஸ்கூல்ல இவ்வளோ மோசமா இருக்கு. இன்னைக்கு இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு என்னோட முதலமைச்சருடைய கோரிக்கை, தயவு செய்து தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றுவதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள். இது மிக முக்கியமானது. இது என்னுடைய பிரச்சனையோ அவருடைய பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. நம்ம நீண்ட காலம் சமூக நீதியில் நீண்ட காலம் போராடி பெற்ற அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இன்னைக்கு அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. அந்த வழக்கு என்னைக்கு எடுத்தாலும் நமக்கு ஆபத்து தான். நீதிபதிகள் கேட்கின்ற முதல் கேள்வி, கணக்கு கொடுங்க, டேட்டா இருக்கான்னு சொல்ல போறாங்க. அதனால அதுக்காகவாவது கணக்கெடுப்பு நடத்துங்க. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றணும். இது ஏதோ வன்னியர் பிரச்சனை இல்ல மீனவர் பிரச்சனை, எந்த பிரச்சனை, இது மாதிரி தேவர் பிரச்சனை, முக்குளத்தோர் பிரச்சனை, கவுண்டர் பிரச்சனை எல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்தமான வளர்ச்சி பிரச்சனை. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பாதிப்பு வந்ததுன்னா தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமுதாயத்துக்கு இன்னைக்கு 18% கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு 14 தான் கிடைக்கும்.
பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு பேக்வர்ட் கிளாஸுக்கு இன்னைக்கு 30 கிடைக்குது, அவங்களுக்கு 24 தான் கிடைக்கும். எம்பிசிக்கு 20 கிடைக்குது, அவங்களுக்கு 14 தான் கிடைக்கும். இப்படி எல்லா சமுதாயக்கும் இடஒதுக்கீடு குறைக்கப்படும். இது வேணுமா, அவசியமா? இது தவிர்க்கப்படலாம். அதற்கு ஒன்னே ஒன்னு, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி மாநில அரசுக்கு அதிகாரம் முழுமையா இருக்கு. பஞ்சாயத்து தலைவருக்கு இருக்கு. நம்ம காசி இருக்கிறார், கீழ்சூரி பஞ்சாயத்து தலைவர், அவர் நினைச்சாருன்னா இன்னைக்கு தீர்மானம் போட்டு இது சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்திலும் எண்ணிக்கை என்னென்ன, எத்தனை வீட்டுல கிணறு இருக்கு, எத்தனை வீட்டுல மின்சாரம் இருக்கு, எத்தனை வீட்டுல கழிப்பறைகள் இருக்கு, எத்தனை வீட்டுல படிச்சிருக்கிறாங்க, எத்தனை வீட்டுல பட்டதாரிகள் இருக்கிறாங்க, எத்தனை வீட்டுல அரசு வேலையில இருக்கிறாங்கன்னு நம்ம காசி கவுண்டர் அவர்கள் இன்னைக்கு தீர்மானம் போட்டு கணக்கெடுப்பு நடத்தலாம். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. முதலமைச்சருக்கு எங்களுக்கு இல்ல இல்ல இல்லன்னு பொய் சொல்லிட்டு இருக்கிறார். சட்டமன்றத்திலையும் பொய் சொல்றாரு, வெளியிலேயே பொய் சொல்றாரு. எவ்வளவு அப்பட்டமான ஒரு பொய் இது. இருக்கிற அதிகாரம் பீகார்ல நடத்தி முடிச்சாங்க. பீகார் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா? இருக்கு இல்ல, அதை நடத்தி முடிச்சு அந்த நடத்தியது கணக்கெடுப்பு நடத்தியது பீகார் உயர்நீதிமன்றத்தில் அதை ஏத்துக்கிட்டாங்க, உச்ச நீதிமன்றத்திலையும் ஏத்துக்கிட்டாங்க. அப்ப எந்த நீதிமன்றம் தடை கொடுக்கலையே, ஏத்துக்கிட்டாங்க. அப்ப நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா? இந்தியாவில் இருக்க எல்லா முதலமைச்சருக்கும் அதிகாரம் இருக்கு, ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் அதிகாரம் இல்லைன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார் திருப்பி திருப்பி. அவருக்கு மனசு இல்ல, சமூக நீதி மேல அக்கறை கிடையாது. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. வெறும் பேச்சு, ஏமாற்று வேலை. மீண்டும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா 69 விழுக்காடு இடஒதுக்கீடு காப்பாற்றணும்னா உடனடியாக இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி நீங்க சர்வே எடுங்க. சென்சஸ் கேட்கல, சர்வே எடுங்க. சர்வே எடுத்து இடஒதுக்கீட்டை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த சுதந்திர நாள் அன்னைக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து வருகின்ற காந்தி பிறந்த நாள் அக்டோபர் 2ஆம் தேதி முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு பண்ணுங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம். இந்த ஆண்டு எப்படியாவது ஒரு 1000 கடையை மூடுவோம், அடுத்த ஆண்டு இன்னொரு 1000 கடையை மூடுவோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுங்க, ஒரு பிளான் கொடுங்க, ஒரு திட்டம் கொண்டு வாங்க. தயவு செய்து கொண்டு வாங்க. இந்த இளைஞர்களை காப்பாத்துங்க, தலைமுறைகளை காப்பாத்துங்க. வெறும் இந்த தேர்தல் அரசியல் மட்டும் பார்க்காதீங்க. தமிழ்நாடு வளர்ச்சியை பார்த்துக்குங்க. தமிழ்நாடு எப்படி வளரும்? நீங்க போய் அந்த முதலீடு, அந்த ஃபேக்டரி வந்தா வளர்ந்துருமா? அது மக்கள் நல்லா இருக்கணும்ல, இளைஞர்கள் நல்லா இருக்கணும்ல, இளைஞர் சக்தி நல்லா இருக்கணும்ல. இன்னைக்கு இளைஞர் சக்தி எல்லாமே குடியிலையும் போதையிலையும் கஞ்சாவிலையும் பாழாக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எப்படி நாளைக்கு தமிழ்நாட்டை வளர்ச்சி கொண்டு போவாங்க? அதனால இதை முதலமைச்சர் சிறப்பு கவனத்துக்கு இந்த நாளில் நாம கொண்டு வர எங்களுடைய திட்டம். அது கேள்விகள் என்ன இருக்கா? பிசிக தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காருன்னா, எந்த ஒரு தலித்தும் இந்த இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை எந்த ஒரு மாநிலத்துக்கும் முதல்வராக ஆக முடியாதுன்றது சொல்லியிருக்கு. துணை முதல்வர் பதவி திருமாவளவன் வழங்கப்படுமா? அதாவது இந்த கேள்வி நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் தான் கேட்கணும். அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரை நாங்கள் ஆக்குவோம். இது வெறும் பேச்சு கிடையாது. எங்களுக்கு முதல் மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் நாங்கள் கொடுத்தது ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலித் எழில்மலைக்கு தான் நாங்கள் மத்திய அமைச்சர் பதவியை நாங்கள் கொடுத்தோம். அது எங்களுக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி. அது நாங்க வெறும் பேச்சு மட்டும் இல்ல, நாங்க செய்வோம். அதாவது திமுக முதல் ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர், ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் ஆக்கியது 1999 ராசா. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த அவரை அமைச்சராக்கியது 1998. நாங்க 98லயே தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சராக்கிட்டோம். ஆனால் திமுக முதலாக 99 தான் தலித் சமுதாயத்தை சார்ந்தவரை முதலமைச்சர் ஆக்கினாங்க. எங்க கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர். எங்க கட்சியினுடைய பைலாஸ் இன்னைக்கு பட்டியலின சமுதாயத்திற்கு அதிகமா செய்தது எங்களுடைய மருத்துவரையாவும் பாட்டாளி மக்கள் கட்சி தான். வேற யாருமே
கூட வர முடியாது, கிட்ட கூட வர முடியாது. அதாவது நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் 22 ஆண்டுகளாக மத்தியில் உள்ள மருத்துவ படிப்பில் பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. எனக்கு முன்பு சங்கரானந்த் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சராக இருந்தார். அவரால் கொண்டு வர முடியல. ஆனால் முதலாக பட்டியலின மக்களுக்கு இந்திய அளவில் ஆல் இந்தியா மெடிக்கல் கோட்டாவில் மெடிக்கல்ல இடஒதுக்கீடு கொண்டு வந்தது இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தார். கொண்டு வர சொன்னது மருத்துவர் ஐயா அவர்கள். அதே போன்று தாம்பரம் அங்கே இருக்கின்ற தேசிய சித்த மையம் இருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா. அதுல பண்டிதர் அயோத்தியா தாஸ் பேர் வைக்கணும்னு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வந்தது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றியது இந்த அன்புமணி. பண்டிதர் அயோத்தியா தாஸ் என்பது ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சித்த மருத்துவர். அப்படி அவர் பேரை வைத்து அது அவருடைய சிலையை அங்கே போய் திறந்திருக்கிறார். அதே போன்று குடிதாங்கின்னு ஒரு ஊர்ல மருத்துவர் ஐயா அவர்கள் அங்கே சென்று ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிணத்தை தன் தோளிலே சுமர்ந்து ஊர் நடுவிலே சுமர்ந்து அடக்கம் செய்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். இது ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக நாங்கள் சொல்லல. அது மட்டும் இல்ல, டெல்லியில நான் அமைச்சராக நேரத்தில் தோராட் கமிட்டின்னு ஒன்று உருவாக்கி இந்தியாவில் உள்ள மருத்துவ நிறுவனங்களில் மருத்துவ கல்வி நிறுவனங்களில் பட்டியலின மாணவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்வதற்காக டிஸ்கிரிமினேஷன் சொல்றது பாகுபாடு அது இருந்தால் அதை சரி செய்வதற்கு ஒரு தோராட் கமிட்டியை நான் தான் உருவாக்கி அதுல நான் சரி செய்தேன். ஒவ்வொரு அங்க இருக்கிற எய்ம்ஸ்லயோ அல்லது ஜிப்மர்லயோ பிஜிஐ சண்டிகர்லயோ நிம்ஹான்ஸ் இது போன்ற நிறுவனங்கள் எல்லாம் அதை சரி செய்தது எல்லாமே. அதனால இவ்வளோ இன்னும் ஒரே நாள்ல 7 அம்பேத்கர் சிலையை திறந்தது எங்க ஐயா தான். வேற இன்னும் சொல்ல போனா பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலைவரும் செஞ்சதே கிடையாது, எங்க ஐயா தான் செஞ்சிருக்கிறார். அதே போன்று அருந்ததியர் உள்ளொதுக்கீடு இப்ப உச்சநீதிமன்றம் எடுத்திருக்காங்கல்ல, அதற்கு முதல் குரல் கொடுத்தது எங்க ஐயா, போராடுறது எங்க ஐயா, மாநாடு போடுறது எங்க ஐயா, அன்றைய முதலமைச்சர் கலைஞரை வலியுறுத்தி கொடுக்க செய்யறது எங்க ஐயா தான். இப்படி எவ்வளவு திட்டங்கள் நன்மைகளும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பட்டியலின சமுதாயத்திற்கு தொடர்ந்து நாங்கள் செய்து வருகின்றோம், இன்னும் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால இதெல்லாம் ஒட்டுமொத்த நாங்க கேட்கறது இந்த தமிழ்நாட்டில் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். தொடர்ந்து இதே ஆளுங்க தான், இவங்க தான் 57 ஆண்டு காலமாக தொடர்ந்து இவங்க வந்துட்டு இருக்கு. ஒரு மாற்றம் வரணும். மாற்றம் வந்தாதான் நன்மைகள் கிடைக்கும், புதுமை கிடைக்கும். அது இந்த மாற்றம் எங்களால் தான் கொடுக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தொடர்ந்து வலியுறுத்தி வரீங்க. மத்திய அரசு பிரதமர் சந்திக்கிறதுக்கான நேரம் நிச்சயமா சந்திப்போம். அதாவது இதுல என்னன்னா, நீ மத்திய அரசு சொல்லிட்டு சும்மா விளம்பரத்துக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்க வலியுறுத்திட்டு இருக்கிறோம். மத்திய அரசு கணக்கெடுப்பு எப்ப நடத்த போறாங்க? யாரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 26க்கு பிறகுதான் 26க்கு பிறகுதான் கணக்கெடுப்பு நடத்த போறாங்க. அதுக்குள்ள நடத்துவாங்களா இல்லையா அதுவும் சந்தேகமா இருக்கு. எப்போ கணக்கெடுப்பு நடத்துறாங்களோ அப்பதான் இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும். மத்திய அரசு நடத்துகின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு வெறும் தலையன்றது. எந்தெந்த சமுதாயம் எவ்வளவு அப்படி முடிவு பண்ணானா எந்தெந்த சமுதாயம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நாங்க கேட்கறது சர்வே கேட்கிறோம். மீனவர் சமுதாயம் இருக்கிறாங்கன்னா மீனவர் சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த சமுதாயத்தில் எத்தனை பேருக்கு வீடு இருக்கு, எத்தனை பேர் குடிசையில இருக்கிறாங்க, எத்தனை பேர் 2 வீலர் வச்சிருக்காங்க, எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் அரசு வேலையில இருக்கிறாங்க, எத்தனை பேர் வீட்டுல கழிப்பறையில் இருக்கு. இந்த கணக்கெடுப்பு மாநில அரசு தான் எடுக்க முடியும். சர்வே இது எடுத்து இப்போ எம்பிசியில முடி திருத்துகின்ற சமுதாயத்திற்கு யாருக்கும் வேலையே கிடைக்கல. சலவை தொழிலாளர் சமுதாயத்துக்கு யாருக்கும் வேலை கிடைக்கல, படிப்பும் கிடைக்கல. இன்னைக்கு மலைக்குறவர் சமுதாயத்திற்கும் அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியல, ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. இது எப்போ நீங்க தெரிஞ்சுக்குவீங்க? சர்வே எடுத்தாதான் தெரிஞ்சுக்குவீங்க. அந்த சர்வே தான் எடுக்க சொல்றேன். நான் சொல்றேன்ல, இவரு காட்சி கவுண்டருக்கு அதிகாரம் இருக்கு சர்வே எடுக்கிறதுக்கு, முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா? இது யாரை ஏமாத்துறீங்க? மத்திய அரசு நாங்க வலியுறுத்த போறோம். அது இட்ஸ் வைடர் எக்ஸசைஸ். அது மேக்ரோ லெவல்ல கணக்கெடுப்பு நடத்துது, நான் மைக்ரோ லெவல்ல கேட்கிறோம். இது 20 மட்டும் கிடையாது. பீகார்ல இந்த மாதிரி எடுத்துட்டு யாருக்கு வீடு இல்லை வீடு கட்டி கொடுத்தாங்க, யாருக்கு வேலை இல்லை வேலைக்கு உருவாக்குனாங்க, நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க. அப்படி இந்த சர்வே தானே தெரியும். அதுதான் நாங்க சொல்றோம், சர்வே எடுங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்கு.
இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டம் எப்போ தொடர்ந்து நாங்க பண்ண போறோம். எல்லாம் ஆலோசனையில் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஆலோசனை எங்களுக்குள்ள நாங்க நடத்திட்டு வரோம். நிச்சயமா எல்லா கட்சியும் எல்லா சமுதாயங்களும் சார்ந்து உறுதியாக நாங்க இந்த பிரச்சனையை முன்னெடுப்போம். இப்போ அருந்ததி சமுதாய இடஒதுக்கீடும் பாதிப்பு இப்போ ஒன்றிணைந்து பண்ண எல்லாமே இப்ப நான் சொல்றது 69 விழுக்காடு பாதிப்பு வந்துருச்சுன்னா எல்லாத்துக்கும் தானே பாதிப்பு. எல்லாத்துக்குன்னா நான் சொல்றது பட்டியலின சமுதாயத்துக்கு பெரிய பாதிப்பு. 69 விழுக்காடு குறைச்சிட்டாங்கன்னா பட்டியலின சமுதாயத்துக்கு பெரிய பாதிப்பு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பெரிய பாதிப்பு, சிறுபான்மை மக்களுக்கு பெரிய பாதிப்பு, தாழ்த்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்த மக்கள், அத்தனை மக்களுக்கு பெரிய பாதிப்பு. அந்த பாதிப்பு முதலமைச்சருக்கும் தெரியும், அங்க இருக்கிற அமைச்சர்களுக்கும் தெரியும், என்னன்னு தெரியும். ஆனா வேணுமே அரசியல் காரணத்துக்காக எடுக்காம இருக்கிறாங்க.